Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. வணக்கம். இன்றைய தினத்துக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில உரிமைகளை பறித்து மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்படுவதாக பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க உயர்நிலைக்குழு அமைக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்தே ஒலிக்கத் தொடங்கும் எனவும் பெருமிதம். மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்டும் செயலை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொள்வதாக பாஜக குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் மாநில உரிமைகள் தொடர்பான உரைக்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் வெளிநடப்பு. அமைச்சர்கள் நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுக வலியுறுத்தல். கோரிக்கையை ஏற்காததால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. தொலைந்து போன பென்சிலால் ஏற்பட்ட மனக்கசப்பில் வெட்டிய மாணவன் காவல் நிலையத்தில் சரண். நாளை மறுநாள் முதல்வர் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி என தகவல். அன்புமணியுடன் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா சந்திப்பு. அன்புமணிக்கு ஆதரவாக பேசிய திலகபாமா பதவி விலக வேண்டும் என வடிவேல் ராவணன் வலியுறுத்திய நிலையில் ஆலோசனை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும். அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரி கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கர்நாடகா அரசு அழைப்பு. சிபிஎஸ்இ ஆங்கில வழி பாடப்புத்தகங்களுக்கு ஹிந்தி மொழியில் தலைப்பு. மத்திய அரசுக்கு கேரள கல்வித்துறை அமைச்சர், மதுரை எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கண்டனம். வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்த உத்தரவு. லோக் ஆயுக்தா காவல்துறையின் அறிக்கைக்கு எதிராக தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதிரடி. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அளிக்க வேண்டிய 18,300 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தினார் ட்ரம்ப். மாணவர் போராட்டத்திற்கு எதிராக அறிவுறுத்தல்களை பின்பற்றாததால் நடவடிக்கை. சவுதி அரேபிய அரசின் நிபந்தனைகளை தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் பின்பற்றவில்லை. தனியார் மூலமாக யாத்திரைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு விளக்கம்.
குட் பேட் அக்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கு 5 கோடி ரூபாய் கேட்டு இளையராஜா நோட்டீஸ். தனது இசை அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நாட்டில் இந்த முறை தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் குறைவான அளவிலேயே மழை இருக்கும் என்றும் கணிப்பு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.